மக்களுக்கு அள்ளி சேர்க்கின்ற கொண்டு சேர்க்கின்ற பட தொகுப்பாளர் திரு ராஜ்கீர்த்தி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தது யதார்த்தமான ஒளிப்பதிவு. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஒளிப்பதிவு. இப்போதைக்கு நம்ம ஒளி அடுத்து இன்னொரு முக்கிய நேரத்தில் ஏற்று நடித்த திரு டான்ஸ் ராஜா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காமெடி நடிகர் திரு சுமோ சிவா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சமூக சேவை செய்த அஜயின் தந்தை பீட்டர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 5 வருட காலம் கல்கத்தாவில் அன்னை தெரசாவுடன் சேர்ந்து சமூக சேவை பணியாற்றியவர் அஜயின் தந்தை திரு பீட்டர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு மௌனம் ரவி சார் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் அன்போடு அவரையும் அழைக்கின்றோம். மீண்டும் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5-6 பேர் கழிச்சு கூப்பிட நினச்சி ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். அது முதல் காரணம், நம்ம சினிமா பாடல் வெளியிட்டுலாங்கிறது அது நம்ம குடும்ப விழா. ஐயா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடுறேன், பொது சேவையில் ஈடுபடுறேன்ட்டு வந்துட்டு பொதுச்சத்தை அபகரிக்கிறது, நில மோசடி பண்ணுறது, கட்டப்பச்சை இது பண்ணி பணம் பூங்குறது, இப்படி தான் எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழை காப்பாற்றிட்டு அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சூழ்நிலை அடுத்த சொத்துக்கே ஆசைப்படுற உலகம் இது. அப்படிப்பட்ட உலகத்தில் தன்னோட சொத்தையெல்லாம் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்து ஒரு உண்மையான ஒரு ஆண் அன்னை தெரசா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா கல்யாண சுந்தர ஐயா அவர்களுக்கு என் அன்பு வணக்கம். அவர் வருகையினாலேயே இந்த நிகழ்ச்சி சிறப்படைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அவர் ஆசீர்வாதத்தால் இந்த படம் மிக பெரிய வெற்றி படமாக அமையணும். அடுத்து என் அன்பு நண்பர், அன்பு சகோதரர், இயக்குனர் ரவிச்சந்திரன் சார். நான் அடிப்படையில் ஒரு தீவிர ரஜினி ரசிகன் தான். ரஜினி படத்தை குறைஞ்சது 4-5 விட பார்த்துருவேன். அது நம்ம கடமையாக இருக்கும் இப்போ. ஆனால் அது தவிர மற்ற படங்களில் தியேட்டரில் படம் பார்த்துட்டு திரும்பவும் 2வது பார்க்க நினச்சி பார்த்த படங்கள் சில படங்கள் தான். ஒன்று பயணங்கள் முடிவதில்லை, 2 மௌன ராகம், 3வது கோகுலத்தில் சீதை, அதுக்கடுத்து கண்ணெதிரே தோன்றினாள். அந்த படத்தின் இயக்குனர் ரவிச்சந்திரன் சார். நான் சில படங்கள் தான் படம் பார்த்துட்டு வந்து திரும்பவும் தேட்டரில் கொண்டு இழுக்கம்ல, அந்த மாதிரி திரும்பவும் பார்க்க வச்ச படம் கண்ணெதிரே தோன்றினாள். அவருடைய எனக்கு சாருக்கு அன்பு வணக்கங்கள். எல்லா இயக்குனருக்குமே சினிமாவில் சரி ஒரு சின்ன இடைவெளி வரும். என்னோட கேட்டாங்க, அது கேட்டப்ப என்ன சார் ரொம்ப கேப்பாக போச்சுன்ட்டு. அவங்களுக்கு தலை தடையை பார்த்தேன், இல்லை முடி வந்து சொல்கிறாரான்ட்டு. சார் படம் வந்து கேப்பாக போச்சுன்ட்டு.
சினிமாவுக்கு ஒரு 10 நிமிஷம் இடைவேளை விடுறோம். இப்போ சினிமா நம்பி வாழ்ந்து இருக்க ஒரு சினிமாக்காரனுக்கு இடைவெளிங்கிறது சாதாரண விஷயந்தான். சினிமாவுக்கு இடைவெளிங்கும் போது நமக்கு இடைவெளி சாதாரண விஷயந்தான். அப்புறம் ஒரு இயக்குனர் தொடர்ந்து 4-5 படம் 6 படம் தொடர்ந்து ஹிட் கொடுப்பார். ஏதாவது ஒரு படம் கொஞ்சம் சரிக்கிறோம், சுமாராக போயிடும். உடனே அவருக்கு சரக்கு அவ்வளோதான்ட்டு. இயக்குனர் என்ன மதுபான கடையா சரக்கு தீர்ந்து போகிறதுக்கு? தொடர்ந்து சிரிச்சா இடையில ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் உடனே சரக்கு அவ்வளோதான்ட்டு இவங்களே முடிக்கணுவாங்க. ரவிச்சந்திர சார் திரும்ப வருவோம். நம்மளாம் மதுபான கடையில் என்ன வருவோம், நம்ம சரக்கு இருக்கு, அது திரும்பி கொண்டு வருவோம், திரும்ப வருவோம். அப்போ படத்தில் கதாநாயகனை பார்த்தோம். அதுக்கப்புறம் மீஸ்டர் அறிமுகப்படுத்தினாங்க, கார்த்திக். பார்த்தா அவர் ஹீரோமாக இருக்கார். ஒரு சீசன் இப்போ விஜய் ஆண்டனி ஹீரோ ஆகிட்டார், ஜிவி பிரகாஷ் ஹீரோ ஆகிட்டார். அதுக்கடுத்து லட்சணமாக இருக்கார் அவர். ஆமாம், அடுத்து ஹீரோ ஆகிறார் போல தோணுது. ஹீரோ ஆயிருங்க சார், அதான் பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு தெரியாது எங்கள் நிலைமையில உங்களுக்கு ஹீரோ ஆயிருங்க, அதான் சினிமாவில் சேஃபான ஒரு விஷயம். பெருமாள் கோயில் ஊருண்டச்சூர். எங்கள் ஊர் நாட்சங்கோட்டை. அப்போ அந்த மார்கழி மாதம் திருப்பலி எழுச்சின்னு ஒன்று இருக்கும். அப்போது 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு, இல்லை 5 மணிக்கெலாம் எங்கள் கோயிலில் பூஜை ஆரம்பிக்கும். 4 மணி 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு அந்த குளிர்லையும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது. எங்கள் அப்பா அம்மா போவாங்க, அக்காலாம் போவாங்க, அவங்களாம் பக்தியோடு போவாங்க. அது ஒரு விஷயம். 4 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு நான் எங்கள் குளிர் நடுங்கிட்டு கோயிலுக்கு போகணும். அதுக்கு காரணம் பெருமாள் கோயில் உருண்டைச்சோறு. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில ஃபேமஸ் இருக்கும்ல, திருப்பதிக்கு லட்டு மாதிரி, பஞ்சாமரத்துக்கு பழனி மாதிரி, உருண்டைச்சோறுனா அது பெருமாள் கோயில் உருண்டைச்சோறு தான். அதில் ஒரு மனம், அந்த டேஸ்ட்டுக்காகவே டெய்லி போயிடுறது. அந்த உருளைச்சோரை இவர் சாப்பிடுவார் போல இருக்கு நம்ம இயக்குனர். இதே மாதிரி திருப்பள்ளிச்சு போய் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இன்னும் இருக்காரு நினைக்கிறேன். அதில் அந்த டைட்டில் வச்சுருக்காரு. டைரக்டர் ராஜா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் என்னையும் சந்தித்தார். எதுக்கு? என்னை ஹீரோ ஆக்குறதுக்கு. சார் நீங்கள் ஹீரோ நடிக்கணும் சார், உங்களுக்கு சரியான ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா. உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட்னு தெரில, நான் மூஞ்சியை பார்த்து ஹீரோவை ரொம்ப ஹீரோ சொல்லுமே, இவன் மூஞ்சியை பார்க்க செத்து போகணும்னு சொல்லுமே. அந்த கதையா சார்? எங்கே சார் இந்த கதையா எனக்கு சொன்னீங்க நீங்கள்? நல்ல வேலை, நான் பார்த்தேன் ஒரு இது இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வச்சிருக்கான்னு பார்த்தேன். அவர் சொன்னது ஒரு ஃபுல் காமெடி கதை சொன்னார் என்கிட்ட, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஆனால் என்னென்னா அதில் நல்ல நடிக்கக்கூடிய நடிகர் நடித்தா தான் அந்த கதை எடுபடும். அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை இது வந்து சரியான ஆர்டிஸ்ட் பண்ணணும், இது நான் சும்மா ஒரு நிமிஷம் வந்து போகிறதுக்கெலாம் ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நடிகராக ஹீரோ பண்ணோம்னா இந்த கதை நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் காப்பாற்றி என்னையும் காப்பாற்றிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தாரு, என்னடா இவங்கிட்ட போய் கதையை சொல்லிக்கிட்டு சரியாக வரதான்ட்டு அவர் நடிச்சார் போல இருக்கு. அவர் வந்து வரும்போதே தெளிவாயிட்டார். இப்போ புறப்படும் போதே ஒரு சினிமா பற்றி புரிஞ்சுட்டு புறப்பட்டுருக்காரு. இதுக்காக ஜெயிச்சிருவார் சார், இயக்குனர் சார். ஆமாம், நீங்கள் வீட்டு ராஜாவில் நீங்கள் வெற்றி ராஜா தான், விடுங்க. ஆமாம் ஆமாம், அவங்க தங்கச்சி நடிச்சதான் கோழி.
ஆமாம். எத்தனை ட்ரெயின் எடுத்தீங்க கோழி விளையாடுறதுக்கு? டக்குன்னு. ஓகே ஓகே. ஒரு அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் உள்ள இருந்துச்சு. ட்ரெயினில் பார்க்கும்போது அந்த அண்ணன் தங்கச்சி ஃபீலு நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. தங்கச்சியை கூட்டிகிட்டு பொண்ணு பார்க்க போகிற மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே இல்லை உலகத்தில். அப்பாவுக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு பிடிக்கும், நமக்கு அப்படியே பட்டாம்பூச்சி படபடக்கும். ஒன்று மட்டும் மூஞ்சி முன்னே வச்சுருக்கோம், எந்திரிச்சுன்னு சொல்லாது. எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஒரு டேஸ்ட்டா அதுவும் பிடிக்காது. தங்கச்சிக்கு பிடிச்ச பொண்ணைத்தான் ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்படி நிலைமை தான் அவங்க உண்மையான அண்ணன் தங்கச்சி, உண்மையான பாசம் இருக்குன்னு அர்த்தம். எந்த வீட்டில் ஒரு அண்ணன் வந்து அப்பா நல்லா இருக்கு சொன்னாலோ அம்மா நல்லா இருக்கு சொன்னாலோ ஒத்துக்க மாட்டான். தங்கச்சி சொல்லணும், தங்கச்சி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அதை யோசிக்கவே ஆரம்பிப்பான். இந்த கையும் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தானே சார்? ஓகே, அப்போ வெற்றி தான் படம். ஆமாம், திருப்பாச்சி அப்படி தானே, தங்கச்சி சென்டிமெண்ட்டு அதான் பெரிய வெற்றி அடைய வச்சது. அது எந்த படமும் தங்கச்சி சென்டிமெண்டாலே படம் பெரிய ஹிட் ஆகணும். அப்புறம் சினிமா இப்போ வந்து இந்த இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது எல்லா படத்துக்கும் ஒரு முக்கியமான விழாவாக போச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விழாவாக போச்சு. ஒரு படத்துக்கு பூஜை போகிறோமோ இல்லையோ, இந்த இசை விழா தான் எல்லா படத்துக்கும், அது சின்ன படமோ பெரிய படமோ எல்லா படத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட். அவங்க எல்லாரும் உழைச்சவங்க எல்லாரும் கூடி சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்குற விழா. ஒரு காலத்தில் படம் 100 நாள் ஓடி அது ஃபுல்லாக கொண்டாடினாங்க. இப்போ எந்த படமும் 100 நாள் ஓடுறதில்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாருமே பெரிய படமே 3 வாரம் தான் தேட்டரில். அதனால் அந்த நிகழ்ச்சிக்கெலாம் இப்போ இல்லாமல் போச்சு. இந்த இசை விழா தான் நாமே சந்தோஷப்படுத்திக்கிற விழா. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குடும்ப விழா. நம்ம குடும்பத்தில் அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாலோ, தம்பி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாலோ, இல்லை தங்கச்சி வீட்டில் ஒரு விழான்னு சொன்னாலோ, அண்ணன் பணக்காரனாக இருப்பான், தம்பி ஏழையாக இருப்பான். ஆனால் தம்பியோட விழாவுக்கு அண்ணன் வந்துடுவான். தம்பி பணக்காரனாக இருப்பான், தங்கச்சி கஷ்டப்படும். நான் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் போயிடுவான். அப்பா நல்லா இருப்பார், சித்தப்பா கஷ்டப்படுவார். ஆனால் சித்தப்பா வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு கச்சேரினா அண்ணன் குடும்பம்லாம் போகும். ஏன்னா ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு விழா ஏதாவது ஒரு விசேஷம்னா ஒருத்தர் வந்து போய்க்கிறாங்க. சினிமாவும் ஒரு விழா தான். ஆனால் இங்கே ஒரு சாபக்கேடு. சின்ன படம்னா எவனை மதிக்கிறது இல்லை. முதல்ல நான் யாரும் வேலை வீட்டில் வர வேணாம், ஆனால் ஒத்துழைங்க. ஒரு சின்ன படம் விஷயம் வெளியிட்டுலான்னா அவங்க ஒரு வேலை இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருந்தால் வந்து போகிறதுல தப்பே இல்லை. ஏன்னா குடும்பம், நம்ம சினிமா குடும்பம். நான் நிறையா ஃபங்க்ஷனில் பார்க்குறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் இப்போ என்னப்பா பெரிய தான் படத்தை வாங்குங்கப்பா, தேட்ரு கொடுங்கப்பா, ஓகே. பெரிய இருந்தால் தான் விஷயம் விளையாட்டுக்குள்ள நீங்கள் வருவீங்களா? நீங்கள் நம்ம குடும்பம் தானே இது, அவன் சினிமா பண்ணுறோம், நம்ம சினிமா பண்ணுறோம். ஏன்னா நிறைய பார்த்துட்டேன், நிறைய சின்ன படங்களுக்கு அவங்களாம் ஒரு விஐபி வரவழைக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ போராடுறாங்க. சொன்ன ஆளுக்கு வரலைன்னா அந்த பர்சன் இதாயிருமோ அப்படின்ட்டு அவங்க படுற பாடு, இதெல்லாம் நிறைய நான் சந்திக்கிறேன். இவ்வளவு என்னோட இப்போ திகார் படம் ஆடியோ ரிலீஸ் நம்மளுமோ இனாம் கேட்க போகிற மாதிரி கடன் கேட்க போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சில விஐபிலாம். உண்மையான சினிமாக்காரர் இருந்தால் எல்லா சினிமாவும் நேசிங்க. அதனால இன்னைக்கு உனக்கு வெற்றி இருக்கலாம், யாருக்கும் எப்பொழுதும் வெற்றி நிரந்தரம் இல்லை.
இன்னைக்கு நீ சின்ன ஆள் இன்னைக்கு நீ மதிக்கலன்னா நாளைக்கு ஆண்டவன் உன்னை சின்ன ஆளாக்கி அவன் ரசிப்பான் உன்னைய. நான் நிறைய பெரிய படம் கூட உண்மையில் நான் போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆள் போகாதனால அந்த விழா சிறப்படம் போகிறது. ஏன்னா நிறைய விஐபியில் வருவாங்க. ஆனால் சின்ன படங்களுக்கு அவங்க கூப்பிட்றதே 2-3 விஐபியில் தான். அதை முடிஞ்சால் வாங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா வரலன்னு சொல்லுங்கள். தயவுசெய்து சினிமாக்காரங்களே சினிமாவை நேசிக்க கற்றுக்குங்க, சினிமாக்காரங்களே சினிமாக்காரங்களை மதிக்க கற்றுக்குங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏதாவது கொஞ்சம் கோவமாக பேசினாலும் மன்னிச்சிடுங்க. இந்த படத்தை இயக்குனரும் மற்ற நடிகர்களும் இந்த படத்தை நடித்த கதாநாயகி அனைவருக்கும் இந்த படம் வெற்றியடைந்து பேரும் புகழும் பெற வேண்டும். இந்த படத்தின் இசையமைப்பாளர் பெரிய இசையமைப்பாளராகி நான் சொன்ன மாதிரி ஹீரோவாகிட்டு எங்களுக்கும் காசு கொடுத்து உதவ வேண்டும். அதான் முக்கியம். அப்புறம் கதை பார்ப்போம் சொல்லிடாதீங்க. அப்போ நாங்களும் ஹீரோ ஆக வேண்டிய நிலைமையை உருவாக்கிறாதையே பார்த்துங்க, தாங்க மாட்டியா. அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் இதில் பணியாற்றிய டெக்னீஷியனுக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்து கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் இதான தியேட்டர்ல வந்து விசில் அடிக்கிற சவுண்ட்ல வரும் இன்னைக்கு கதை. நன்றி 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 நன்றி. இந்த உலகத்துல அதை வந்து ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு என்னுடைய காணிக்கையா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்ற விஷயம் வந்து அதுவே அவரோட தந்தையை உயர்த்தி இருக்கு. குழந்தை மனமும் குரல் கூட ஆண்டவர் கொடுத்திருக்காரு குழந்தை மாதிரி. ஐயா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் இந்த படக்குழுவினரை பாராட்டி பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வரும்போது ஒரு 2 நிமிஷமாவது பேசணுமா, நீங்கள் அவசியம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் பெரும்பாலும் விழாக்களில் வந்து பேசுகிறதே இல்லை. என்னுடைய அன்பு பாலம் நிறுவனத்துக்கு வந்து 60 வருஷம் ஆச்சு நான் அதை தொடங்கி. அந்த காலத்து நேருவிலேருந்து போன பிரதமர் மன்மோகன் சிங் வர வந்திருக்காங்க. அந்த காலத்து காமராஜர்லேருந்து அம்மா வரைக்கும் இது விழாவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் மற்றவர்கள் பேசுபவர்களை தவிர நான் வந்து பேசவே மாட்டேன். 2 காரணம். ஒன்று வந்து பேச முடியாது, சின்ன வயசுலேருந்தே வந்து குரல் வளம் வந்து எனக்கு வந்து கிடையாது. இன்னொன்று வந்து பேசுறது எப்படிங்கிறதும் தெரியாது. பேச்சுங்கிறது வந்து ஒரு பெரிய கலை. அது வந்து எல்லாருக்கும் வந்து வந்துடாது. எனக்கு அந்த பின்னணி வந்து கிடையாது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது வந்து எங்கள் ஊரில் வந்து சாலை வசதி கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஒரு தீப்பெட்டி வாங்க பெட்டி கடை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, இப்போ இது மின்சாரமே கிடையாது.
ஹைஸ்கூல் படிப்பை முடிக்கிறது வரை வந்து மண்ணெண்ணெய் விளக்குலையும் தெரு விளக்குலையும் தான் வந்து படித்தேன். காலேஜுக்கு நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான், நகரம்னா எங்களுக்கு பட்டணங்கிறது திருநெல்வேலி. வந்ததுக்கு அப்புறம்தான் முதல் தடவையாக நான் வந்து ரயிலை பார்க்க, கடலை பார்க்க, ஃபோட்டோவை பார்க்க, இப்போ சினிமா, அந்த சினிமாவை கூட நகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான், கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் சினிமான்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியும். மின்சாரத்தையும் அப்போ தான் வந்து பார்க்க. நான் கல்லூரியில் சேர்ந்த உடனே அம்மாட்ட 1 மாதம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் முதல் நாளே வந்து ஊருக்கு போயிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, விடிய விடிய அம்மாட்ட வந்து அம்மா இங்கே மண்ணெண்ணெய் விளக்குலையும் தெரு விளக்குலையும் படித்தோம்ல, அங்கே ஒரு சுவிட்சை தட்டினா வந்து பிரகாசமாக விளக்கு எரியுது, பகல் மாதிரி வந்து இருக்குது. இன்னொரு சுவிட்சை தட்டினா வந்து ஃபேன் வந்து பிரமாதமாக வந்து காத்தாடி ஓடுது அப்படின்னு அதை பற்றியே வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த பட்டிக்காட்டு சூழலில் வளர்ந்ததன் காரணமாக வந்து அந்த பேச்சுங்கிறது வந்து என்னென்னு தெரியாது. இது ஒரு திரைப்பட விழா. ஆனால் இந்த திரைப்பட விழாவுக்கு வந்து ஒரு நண்பர் எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னு தெரியலை. ஏன்னா திரைப்படம் சம்மந்தமான எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. அந்த திரைப்பட தொழில்நுட்ப இதில் வந்து எதுலேயுமே திறமையான வேலை அதை பற்றி வந்து எதுவும் எனக்கு வந்து தெரியாது. அதனால் ஒரு படத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு வந்து சொல்ல தெரியாது. அவர் சொன்னார் தன்னுடைய படத்தை பற்றி, இந்த படத்தில் வந்து பிளாஸ்டிக் பொருட்களுடைய பயன்பாடு கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தியிருக்கேன். மற்ற பிரகாரம் படம் முழுக்கும் வந்து நகைச்சுவையாக எடுத்திருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார். அது ஒரு நல்ல விஷயம். வந்து இந்த சிரிப்புங்கிறது வந்து மனுஷனுக்கு மட்டுமே உள்ள ஒரு உணர்வு. மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ மற்ற எந்த உயிரினத்துக்கும் வந்து கிடையாது. அவ்வளோ மிருகங்கள் கூட பறவைகள் கூட வந்து அவ்வளோ, ஆனால் வந்து சிரிக்க தெரியாது. சிரிக்கிறது வந்து மனுஷன் ஒருத்தந்தான். வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து சிரிக்காமல் அவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப நாள் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சமீபத்தில் கூட ஒரு மெடிக்கல் பத்திரிக்கை ஒன்று படித்தா, ஒருத்தர் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவார் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. சரி, கடைசி காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு 50 திரைப்படங்கள், 50 வந்து நகைச்சுவையான திரைப்படங்கள், அதான் ஒவ்வொரு நாளும் போட்டு வந்து வீட்டில் நல்லா வசதியானவர் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாராம். கடைசியில் வந்து என்னென்னா, அவர் நோயெல்லாம் தீர்ந்து வந்து பழக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார், நல்லா ஆரோக்கியமாகிட்டார் அப்படின்னு அந்த பத்திரிக்கையில் வந்து இது போட்டிருந்தாங்க. வந்து இந்த நீங்கள் அவசியம் இந்த விழாவுக்கு வந்துடணும் அப்படின்னு வந்து ஒரு 10-20 மட்டும் வந்து என்னை கூப்பிட்டுருப்பார். அது ஏன் அப்படி கூப்பிட்டாருன்னு தெரியல. நான் குடிசையில் உள்ள ஒரு கிளவி கூப்பிட்டாலும் வந்து உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு எந்த இடத்துக்கு யார் கூப்பிட்டாலும் அவங்க வந்து போவேன். எனக்கு திரும்ப கூப்பிடணும், ஒரு தடவை வந்து சொன்னாலே போகிறோம், திரும்ப கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. சேவையில் வந்து என்னத்தை பெருசாக செஞ்சிட்டேன்னு வந்து எனக்கு வந்து ஒன்றும் தெரியல. அவர் சொன்னார் 30 கோடியை வந்து கொடுத்தாரு அப்படின்னு. அது 30 கோடி வந்து அது என்னுடைய பணம் இல்லைங்க, யாரோ கொடுத்ததோ யாருக்கோ வந்து கொடுத்தேன். இப்போ ராஜா எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்காரு. அதை நான் ஒரு 10 ஏழை பிள்ளைகளுக்கு வந்து சீரோட எடுத்து கொடுத்தேன். அப்போ வந்து
பாலம் 10 ஏழை பிள்ளைகளுக்கு சீரடை கொடுத்தாருன்னு அதே தமக்கு போட்டு வந்து அடிக்கிறது. கொடுத்தது ராஜா இல்ல, அவருக்கு தானே அந்த பெருமை வந்து சேரும். அதனால யாரு அந்த 30 கோடியை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தானே அந்த பெருமை. அதை நான் கொடுக்கறதுல வந்து அங்க இந்த கையால வந்து இந்த கையால கொடுக்கறதுல நிறைய கஷ்டம் இருக்கு. அது என்னமோ அதை ஒரு பெருசா வந்து மீடியாக்கெல்லாம் வந்து இதுவரை ஒரு 500 பத்திரிக்கை எழுதியிருப்பான், ஒரு 50 டிவி பேட்டி எடுத்து வந்து போட்டிருப்பான். ஒரு பணம் வந்து 3 வழியில் வரும். நாமளே உழைச்சி சம்பாத்தியம் பண்ணது, நம்ம அப்பா அம்மா தேடி வைக்கிறது, மூதாதையர்கள் வந்து தேடி வச்ச குடும்ப சொத்து வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க யாராவது வந்து கொடுக்குது. அதில் வந்து எல்லாத்துலேயும் நல்ல காரியம் பண்ணலாம். அதில் மரியாதை வந்து எதில் இருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம உழைச்ச காசை கொடுக்கறதுல தான் மரியாதை இருக்கா தவிர அடுத்தவங்க கொடுத்த காசை இன்னொருத்தருக்கு கொடுக்கல அதில் எந்த மரியாதையும் வந்து இது கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமே வந்து இல்லை, அது ஒரு சமாச்சாரம். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் அவ்வளோ பேர் கோடி இருக்கீங்க, 30 கோடி இல்லை வந்து 300 கோடி வந்தாலும் நீங்களே வந்து கொடுக்கத்தான் செய்வீங்க. உங்களுக்கு வரல கொடுக்கல, எனக்கு வந்தது வந்து கொடுத்தேன். அதனால உங்களோட நான் மேலே வர முடியுமா? உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையா, வந்தால் தானே கொடுக்க முடியும், வராட்டா அப்படி வந்து கொடுக்க முடியும். அது ஒரு இது. இன்னொன்று வந்து ஒருத்தனுடைய பணத்துக்கு வந்து உரிமைப்பட்டவர்கள் வந்து 8 பேர் வச்சுக்கலாம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பொண்டாட்டி பிள்ளைகள் அல்லது வந்து கணவன் குழந்தைகள். இந்த மேலாட்டு விலை அவார்டு 30 கோடி வரும்போது எனக்கு இந்த 8 பேருமே வந்து கிடையாது. மகனே எனக்கு கொஞ்சம் தாழ்ந்து கேட்கறதுக்கு அம்மா அப்பா இல்லை, தம்பி எனக்கு கொஞ்சம் தாழ்ந்து கேட்கறதுக்கு வந்து அண்ணன் அக்கா கிடையாது, அண்ணாச்சி எனக்கு கொஞ்சம் தாங்கலான்னு கேட்கறதுக்கு வந்து அந்த தம்பி தங்கச்சி வந்து கிடையாது, என்னங்க அதில் கொஞ்சம் எனக்கு ஒரு வயரை நெக்லஸ் பண்ணி போடுங்களேன்னு கேட்கறதுக்கு கொண்டாட்ட கிடையாது, எங்கள் பிள்ளை படிப்புக்கு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பிள்ளைகள் வந்து கிடையாது. இந்த சூழ்நிலையில் வந்து அதை வந்து கொடுத்தோம். அது ஒரு பெரிய விஷயமா. இப்போ எனக்கு காமராஜ் அரங்கத்தில் ரஜினிகாந்த் எனக்கு பாராட்டு விழா நடத்தி வந்து எல்லாரும் குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தைய தத்தெடுத்துக்கிடுவாங்க, எனக்கு அழகான 2 குழந்தை இருக்காங்க, எனக்கு அப்பாவும் இல்லை ஐயாவும் அப்பாவை தத்தெடுத்துக்கிடுவேன், என் வீட்டில் வந்து என் கூடவே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். இதில் எத்தனையோ பத்திரிக்கைகள் எத்தனையோ டிவிகள்லாம் என்னை பற்றி இது பண்ணாலும் கூட தமிழ்நாடு முழுக்கும் பாவம் கல்யாண சுந்தரங்கிற பேர் தெரிஞ்சது ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் பாராட்டு விழா நடத்தி அதை சன் டிவி ரிலே பண்ணலாம். அதில் தான் ஜனங்களுக்கு பூரா வந்து அந்த என் பேர் வந்து இது தெரிஞ்சது. சரி, அவருக்கு என்ன அப்படி ஒரு அபிமானம், தற்செயலாக ரிட்டையர்மெண்ட் வேலையிலேருந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறம் ஒரு 10 லட்சம் வந்தது. அந்த 10 லட்சத்தை சி சுப்பிரமணியனுடைய பாரத ரத்னா சி சுப்பிரமணிய அமைப்புக்கு வந்து கொடுத்தேன். அவர் சொன்னார், அப்பா இது ஒரு விழாவாக வச்சு கொடுக்கணும், இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஏதாவது ஒரு மண்டபத்தை பாரு, அவர் ரஜினிகாந்த் வந்து நல்ல காரியம்னா மண்டபம் இலவசமாக கொடுப்பாரு, ராகவேந்திர மண்டபத்தை போய் கேளுன்னார். நான் கேட்டேன், அவர் வந்து கொடுத்தாரு. அந்த மண்டபத்தில் அந்த விழா நடந்திருந்தது, லதா ரஜினிகாந்த் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதான் அவர் பார்த்தாரு வச்சாரு. பார்த்துட்டு வந்து அது என்னமோ அந்த 10 லட்சம் கொடுத்தது நம்ம பேரில் ஒரு 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 மரியாதையவும் ஒரு ஒரு இது ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் தேனி முத்துக்குமாரசாமின்னு ஒரு அரசு அதிகாரி தனக்கு வந்து ஓய்வூதியம் 10 லட்சத்தை கல்விக்காக வந்து கொடுத்தாரு. நானும் 10 லட்சம் கொடுத்தேன், அவரும் 10 லட்சம் கொடுத்தாருன்னா
நான் கொடுத்தது மாதிரி அவர் கொடுத்தது 1000 மடங்கு மேல். ஏன்னா அவருக்கு வந்து பொண்டாட்டி இருக்க, பிள்ளை இருக்காங்க, சம்சாரி, குடும்பஸ்தர். அப்போ அவர் கொடுத்தது தான் வந்து பெருசு. அவர் தான் அந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஆள். பொண்டாட்டி இருந்தாலும் பிள்ளை இருந்தாலும் நல்ல காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு. இது மாதிரி வந்து சமுதாயத்தில் கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை சதவீதம்? ஒரு 60% கூட வந்து கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் இருந்து நல்ல காரியம் பண்ணுறவங்க தான் சமுதாயத்துக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து இருக்க முடியும். நான்லாம் வந்து அது எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அந்த படம் சுதந்திர போராட்டம் நடக்கும்போது உடல், பொருள், ஆவி அத்தனையும் வந்து தியாகம் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு கொண்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் தூக்கில் போட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் ஜெயிலில் வந்து செத்தாங்க. என்னைக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து எல்லா உடலாலும் மனதாலும் எவ்வளவு வேதனை அனுபவிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் அனுபவிச்சாங்க. நான் ஒரு நாளாவது ஜெயிலில் இருந்தேன்னா, இல்லாட்டா மனசால வேதனை ஏதாவது அனுபவிச்சேன்னா எல்லாரும் கூடயும் தான் வந்து இருக்கோம். மதர் தெரசா மாதிரி 10,000 மைலுக்கு அந்த பிறகு இருந்து வந்து இன்னொரு நாட்டில் வந்து அப்பாவை பிரிஞ்சு, அம்மையை பிரிஞ்சு, சகோதரனை பிரிஞ்சு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோமா? அது வந்து ஒன்றும் கிடையாது. 1953 ஆகஸ்ட் மாதம் 15 என்னுடைய பாலை நிறுவனத்தை தொடங்கினேன் அப்படின்னு வந்து சொன்னால், வந்து எங்கள் கிராமத்து குழந்தைகள் படிக்கிறதுக்காக தொடங்கினேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா அந்த ஊர்லேயே பண்ணார். ஒரு பண்ணையாருடைய மகனாக பிறந்ததுனால அந்த ஊரில் உள்ள பிள்ளைகளை படிக்க கூட ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது. அதை மாதிரி தொடர்ந்து வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கிடைச்சிக்கிட்டே வந்து இருக்கு. அதனால் வந்து பணத்தை வந்து கொடுத்ததை தவிர வேற ஒரு சேவையும் வந்து பண்ணலாம். அதான் ரொம்ப கஷ்டமான காரியமாக மற்ற பேர் நினைக்காங்க. அதான் ரொம்ப அதை விட லேசான காரியம் வேற ஒன்றும் கிடையாது. மனுஷனுக்கு என்ன வேணும்? பசிக்கிற போது கொஞ்சம் சாப்பிடணும், மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு துணி வேணும், மழைக்கு வெயிலுக்கும் பாதுகாப்பாக ஒரு சின்ன இடம் வேணும். இதை தவிர வேறு என்ன வேணும்? இதுக்காக வந்து பணம் வந்து இது ஜனங்களுக்கு சேவை செஞ்சால் ஜனங்களே வந்து இதை கொடுத்துருவாங்க. உணவு இருப்பிடும் யாருனாலும் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் இது ஒரு பெரிய காரியம் இல்லை. அவர் ராஜா வந்து நம்மளை கூப்பிட்டதுனால அவருக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எனக்கு சொல்ல தோணுது. ஒரே ஒரு இதை மட்டும்தான் சொல்லி ஒரே முடிச்சுக்கிட்டேன். எனக்கு 10 மாதத்துலேயே வந்து அப்பா வந்து காலமாயிட்டாங்க. வீட்டில் வந்து அம்மாவோட அம்மாவும் தான் இருந்தாங்க. அம்மாவுக்கு பள்ளிக்கூடம்னா என்ன, படிப்புன்னா என்ன, அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ அம்மா படிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, படித்த என்னடா பண்ண போகிற? அவங்க அப்பா படிச்சிருக்காளா, நான் படிச்சிருக்கேனா, வீட்டில் பாட்டி படிச்சிருக்காளா, இந்த ஊரில் ஒருத்தரும் படிக்கலை, பள்ளிக்கூடமும் இல்லை, நீ 1ஆம் கிளாஸ் போகணுன்னா 10 மைல் நடந்து போகணும், படித்து என்ன பண்ண போகிற அப்படின்னாங்க. அம்மா படித்தா பெரிய வேலைக்கு போகலாம் அப்படின்னா. வேலைக்கு போய் என்ன பண்ண போகிற அப்படின்னாங்க. அம்மா வந்து பெரிய வேலைக்கு போனால் நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா. சம்பளத்தை வந்து என்ன பண்ண போகிறேன்னாங்க. இல்லைன்னா நிறைய பணம் வந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, அப்போ உனக்கு வேண்டியது என்ன? ஆயுசுங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு அதானே வந்து வேணும். ஆயுசுங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து படிக்க வேண்டாம்டா, பணமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஒரு 3 காரியம் சொல்கிறேன், நீ அதன் பிரகாரம் நட. அதன் பிரகாரம் நடந்தேன்னா ஆயுசுங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். அதன் பிரகாரம் நடக்கலைன்னா உனக்கு பணம் இருந்தாலும் எப்படி ராஜாவாக இருந்தாலும் சந்தோஷம் வந்து கிடைக்காது. அதன் பிரகாரம் நடந்தால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி, என்னென்ன வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொன்னேன். முதல்ல கேட்டுக்க, முதலாவது எதுக்கும் பேராசைப்படாத, இது இது. 2வது வந்து உனக்கு என்ன கிடைச்சாலும் சரி 9 பங்கை நீ வச்சுக்கிட்டு 1 பங்கை ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துரு. 3வது வந்து தினம் ஒரு உசுருக்கு வந்து நல்லது பண்ணு. இந்த 3 இதை
அப்படின்னு வந்து சொன்னால் அது நீ எப்போதும் வந்து ராஜா கணக்காக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு இந்த நான் சென்னையில் அலுவலகத்துக்கு வந்து ஒரு மட்டும் ஒரு இயக்குநரை ஒரு காரியமாக பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன். அவருக்கு தகவல் சொல்லி அவர் வந்து ஐயா நீங்கள் வரேன்னா நானே அந்த அலுவலகத்துக்கு வரேன் அப்படின்னு மறுநாளே அவருடைய உதவியாளர்களெல்லாம் கூட்டிகிட்டு என் அலுவலகத்துக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்போதான் அவர் சினிமா உலகத்துக்கு வந்த புதுசு. அப்போ வந்து ஐயா எனக்கு இன்னும் தொழிலில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது நீங்கள் அறிவுரை சொல்லணும் அப்படின்னாங்க. எனக்கு அறிவுரை சொல்லதுக்கெல்லாம் வந்து தெரியாது. நான் யாரை பார்த்தாலும் வந்து அம்மா சொன்ன அந்த 3 தான் வந்து சொல்லுவேன். அதன் பிரகாரம் நடந்தால் வந்து வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து என் வாழ்க்கையில் அது வந்து கிடைச்சிருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கும் வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொன்னேன். பின்னால் அவர் வந்து ஐயா நீங்கள் சொன்ன பிரகாரமே நான் நடந்தால் வந்து எனக்கும் நல்ல ஒரு நல்ல அந்தஸ்து பேரு புகழ் கிடைச்சிது அப்படின்னு இப்போ கூட வந்து சொல்வார். அது யாருன்னா ஏஆர் முருகதாஸ், அவர் தான் அந்த இயக்குனர். இது அந்த படைப்பறிவு இல்லாத தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்து இப்போ என்னுடைய முகவரி அட்டை எடுத்துக்கிட்டால் அதில் என்ன இருக்குது? கல்யாண சுந்தரம், எம்ஏ லிட்டு, எம்ஏபிசி, எம்ஏஜிடி, பிலிபிசி, டிஜிடி, டிஆர்டி, டிஎம்டி, எஃப்என்டபிள்யூடிஎஸ் பேருக்கு பின்னாலும் 36 எழுத்து. எல்லாவற்றிலும் மாநிலத்திலே மேலாக வெற்றி பெற்றார். அது மனநேரங்களையும் திரையுலகங்களையும் வந்து படிச்சு யாரும் சொல்லிக் கொடுக்குறது டியூஷன் சொல்லிக் கொடுக்குறதுலாம் அங்கே ஊரில் ஒருத்தருமே வந்து இது கிடையாது. அப்போ வந்து அது மாதிரி வந்து நீ ராஜா கணக்கு என்னைக்கு வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னால், இப்போ அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அமெரிக்காவுக்கு ராஜா தான் அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்தியாவுக்கு வந்து வராரு. எத்தனையோ பேர் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்த்தாங்க. அவரே வந்து உங்கள் சௌரியம் எப்படி அப்படின்னு கேட்டு 2 பேரும் வந்து பார்த்தாரு. ஒன்று அப்துல் கலாம், 2வது என்ன. எங்கள் 2 பேரும் தான் பில் கிளின்டன் அவரே வந்து பார்த்தாரு. அவர் அப்துல் கலாம் வந்து உலகையே பற்றி மாபெரும் விஞ்ஞானி, அதனால அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்தாரு. என்ன நான் வந்து அவருக்கு என்ன ஒரு அதிசயமாக தோணியிருக்காங்க, இந்தியா ஏழை நாடுன்னு சொல்லுவாங்க. அதில் மத்திய தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கோடியை ஒரு நாளும் கண்ணால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு உலகத்திலே பெரிய பரிசு, நோபல் பரிசு 4.5 கோடி ரூபா. அதை மாதிரி 7 மடங்கு கொடுக்கும்போது இது இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களுடைய சார்பு அமெரிக்க மக்களுக்கு நான் கொடுக்கணும் உடனே கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு அது ஒரு அதிசயம். பணத்தை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது மாதிரி வந்து இப்போ நம்ம திரையுலகத்தில் வந்து நடிப்புலையோ மற்ற இதுலையோ ஒரு சக்கரவர்த்தி மாதிரி இருக்கிறது யாரு? ரஜினிகாந்த் தான். அவர் தானே நம்ம தேடி வந்து பாராட்டு நடத்தினாரு அந்த ராஜா. அதனால வந்து எப்போதுமே வந்து திரையுலகத்தில் பல பேர் வந்து இந்த சினிமா 100ஆண்டு விழா நடக்கும்போது வந்து சினிமா உலகத்தை சேர்ந்த யாருக்காவது வந்து பாலா சார்பில் ஒரு பாராட்டு இது பண்ணணும்னு நினச்சேன். இப்போ எனக்கு தோணிச்சு வந்து ஒரு ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாத்தையும் உருவாக்கின ஒரு பாலச்சந்தர், அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுப்போம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு அப்துல் கலாமை வச்சு அவருக்கு அந்த விருதை வந்து கொடுத்தேன். ஆசியாவிலேயே பெரிய அரங்கத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அரங்கத்தில் நடந்தது. அப்போ பாலச்சந்தர் வந்து இது பேசும்போது வந்து இது வந்து எத்தனையோ விருதுகள் நான் பெற்றிருக்கேன், ஆனால் இப்போ பாலையா கொடுத்த விருதத்தை நான் வந்து எல்லா விருதோட பெருசாக வந்து நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். எதுக்காக சொல்லணும்னு சொன்னால் அந்த பெருமைக்காக வந்து சொல்ல, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இடைவிடாமல் வந்து நீ படித்தோன்னா முன்னேறலாம்பாங்க, இடைவிடாமல் உழைச்சா வந்து முன்னேறலாம் அப்படின்னு உழைப்பின் வாரா விருதுகள் விளைவோ அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லியிருக்காரு.
எப்படி எசருக்க இவ பொருந்தா என் இதயத்தில் இவன் நுழைஞ்சா. இவ்விழாவிற்கு முன்னிலை ஏற்க வந்த எங்களது தந்தை ஐயா அவர்களை அழைத்த போது உடனடியாக நான் கண்ணை மூடி பேசுகிறேன், சற்று கவனம் சிதறும். ஐயாவை அழைத்த போது நீ ஒரு முறை சொன்னால் போதும், நான் வந்து விடுவேன், இல்லையா உங்க கால அவகாசம் வேணும் அப்படின்னு. கால அவகாசம்லாம் என்கிட்ட பேசாதப்ப, நான் வரேன்னு சொல்றேன், வருவேன்ப்பா அப்படின்னா. ஐயா அப்படி இல்லையா, நீங்க மறந்துடக்கூடாது, நான் வந்துருவேன்ப்பா. நான் அதே மாதிரி அடுத்த நாள் ஃபோன் பண்றேன், நான் காலையில கரெக்டா இந்த டைமுக்கு நான் வந்துருவேன்ப்பா அப்படின்னாங்க. அழைத்த உடனே ஐயா வந்து வந்தாங்க. ஐயா என்னன்னா, நம்ம முன்னிலே சொன்ன மாதிரி பணத்துக்கு ஆசைப்படாம, அதாவது இயேசு முகமது நபி ராமலடிகளை வாழ்ந்த மாதிரி இப்ப சமகாலத்தில் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருடைய ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் நான் ஒரு அழைத்ததான். அடுத்தது இயக்குனர் ஐயா பேரரசர் அழைத்த போது நான் உடனே வரேன்ப்பா அப்படின்னாங்க. ஐயா நான் உங்கள்கிட்ட கதை கூட சொல்லி அதெல்லாம் ஞாபகம் இல்லைப்பா, நீ சின்ன படம் சொல்லியிருக்க, உடனே வரேன்னு சொன்னாங்க. அந்த ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி கூறுறேன். என்னுடைய குரு எப்படி அந்த காலத்துல குருவிட்ட வந்து ஒரு சிஷ்யம் பாடம் கற்றுப்பானோ, அவருக்கு என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து, அந்த சேவை செய்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு இயக்குனர் ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். அந்த வாய்ப்பை கொடுத்து, உன் படத்துக்கு நான் வரேன்டா, நீ என் புள்ளடா, ஏன்டா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, வரேன்டா அப்படின்னு சொல்லி ஐயா எனக்கு ஆசி வந்து அந்த ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு துணை இயக்குநராக சேர்றப்ப இயக்குனர் சுரேஷ் ஐயா வர முடியவில்லை. இதனால் அவர் ஆசி வேணும். மற்றும் எனது நண்பர்கள், எங்கள் படத்திற்கு ஷூட்டிங் இடத்துல ரொம்ப பேருரிமையாக இருந்த ஐயா கேப்டன் அபிநய ஆறுமுகம் ஐயா வந்திருக்காங்க, அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். மற்றும் நம்முடைய பத்திரிகை ஊடகங்கள் மற்ற எல்லோருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி, நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கிறதுக்கு என்னை அப்ரிஷியேட் பண்ண எனது தாய் மற்றும் எனது நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.